For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. திருப்பாச்சி போட்ட அன்னைக்கு நிறைய சீரியல் டிஆர்பி போட்டாங்க. அப்போ சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் அன்னைக்கு போட்டிருக்காங்க. அந்த டிஆர்பி திருப்பாச்சி எல்லாத்திலும் டிஆர்பி ஏறி இருக்கு. அதான் டாப்ல இருக்கு. ஆக்சுவலி திருப்பாச்சி வந்து சன் டிவிக்கா இப்படி சொத்தா போச்சு. அவங்க ஒரு வருஷத்துக்கு 10-15 ரூபா போட்டுருவாங்க. ஆமாம், சண்டேலாம் போடுவாங்க. நான் கூட கேட்டேன், சண்டே ஒரு நிகழ்ச்சி போகும்போது நான் இங்கேயே கேட்டேன், இல்லை சார் மாதத்துக்கு ஒரு 2 ரூபா போட்டுருங்களே, வர ரிலீஸ் ஆகி 18 வருஷம் ஆகி. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கும் டிஆர்பி ரேட்டு இறங்காத படம். இப்போ சொன்னாங்கன்னா என்னைக்கு டிஆர்பி இறங்குதோ அப்போ நாங்களே போகிறத பரப்போம். இந்த வரைக்கும் இறங்கல, நாங்கள் என்ன விடுறோம். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணாஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, அவர் ஒரு டைரக்டர், ஆக்டர், லிரிக் ரைட்டர், சிங்கர். என் கூட இன்னைக்கு பேரரசு சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அதாவது விஜய் சாரையும் அஜித் சார் இருவங்களையும் வச்சு டைரக்ட் பண்ண ஒரு சில டைரக்டர்ஸ்ல நீங்களும் வருது. அதை பத்தி சொல்லுங்க சார். அது ஆக்சுவலி இப்போ எப்படி சார் இருக்கு? ஒரு சில டைரக்டர்ல நீங்க ஒருத்தர் இல்லை, ஆமாம், ஒரு போகும்போது தெரியல. ஓகே, அஜித் சாரை பற்றி 2 படம் பண்ணோம். அப்புறம் அஜித் சாரோட ஒரு படம் பண்ணோம். அப்போ ஒரு டைரக்டர் அந்த ஒர்க்கு டென்ஷன் இதுலேயே போயிடுச்சு. இதில் பெரும்பாலும் நினைக்கிறேன் நம்ம ஒன்றும் டைம் இல்லை. நம்மளுக்கு டென்ஷன் தான் ஆச்சு. திருப்பாச்சி கிட்டு சிவாசிக்கிட்டு அடுத்து அஜித் வச்சு அதை பண்ணோம். அந்த டென்ஷன் தான் போச்சு. தவிர நம்ம காலரை தூக்கிவிட்டு பெருமை போகிறதுக்குலாம் ஒன்றும் டைம் இல்லை. ஆனால் இப்போ பெருமை நினைக்க பரவாயில்ல, வந்து விஜய் சார் வச்சு பண்ணியிருக்கோம், அஜித் சார் வச்சு பண்ணியிருக்கோமே அப்படி இப்போ தான் அது பெருமை நினைக்கும் போது அப்பவும் பெருமை நினைக்கல. இன்னைக்கு ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமலுக்கு அப்புறம் இன்னைக்கு விஜய் ஆச்சு அஜித். அப்போ அவங்க 2 பேரும் விஜய் பண்ணது அது ஒரு கொடுப்பணும். ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ இந்த சோசியல் மீடியா ஃபேன் வார்ஸ் தான் இருக்கு. ஆனா அப்போ அது பீக்ல இருந்த டைம், அவங்க 2 பேருக்கும் அந்த ஃபேன் வார்ஸ் அப்போ நல்லா பில்ட் ஆயிட்டு இருந்த டைம். அப்போ ஒரு டைரக்டரா உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம்? எனக்கு என்ன ஒரே ஒரு சவால் என்னன்னா, இப்போ பரவாயில்ல, இப்போ விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அஜித் விஜய் 2 ஸ்கிரீன்லேயே மதிப்பாங்க. ஆமா, இப்போ அது இல்லை, இப்போ ஃப்ரெண்ட்ல இருக்காங்க. அப்போ யாரா இங்கே மலையை பாறையாக்குவேன், பாறையை கல்லாக்குவேன், கல்லு மணலாக்குவேன் அவர் பேசுவார். இங்கே இவர் யாரா தலை ஒருவார். ஸ்கிரீன்ல டைரக்ட்லேயே மதிட்டாங்க. அது நான் இதுக்கப்புறம் தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆமாம், அப்போ என்னடா அது, எனக்கு அஜித் சாரும் ஒரு பழக்கம் எனக்கு. ஓகே, விஜய் சார் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நமக்கு இதில் போய் அஜித் சார் தாக்கி விஜய் டைலாக் பேசணுமோ அந்த மாதிரி டைரக்டர்ல அந்த மாதிரி தாட்டம் எனக்கு இல்லை. ஓகே, ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தேன், எந்த இடத்துலையும் நம்ம கூட நினைக்க மாட்டோம். அஜித் தாக்கி இருக்குன்னு நினைக்காம எழுதுவோம். ஆனா ஆடியன்ஸ் அப்படி நினைச்சிடக்கூடாது. விஜய் பேசும்போது இது அஜித் தானே பேசுறாரு நினைச்சிடக்கூடாது, அதுல கவனமா இருந்தேன். அப்போ டைலாக் எழுதிட்டு 2-3 போட்டு பார்ப்பேன், இது எங்கேயும் அஜித் யாரும் சிங்க் பண்ணிட மாட்டாங்க. இந்த பயம் ஒன்று இருந்துச்சு, அதுல கவனமா இருந்தேன். ஓகே, இங்க எடுக்க அப்புறம் திருப்பதி அஜித் சார் இங்கே பாது அதோட பயம் எனக்கு. ஏன்னா 2 கூட மட்டும் விஜய் சார் வச்சு நம்ம ஏதாவது ஒரு டைலாக் ஹீரோஸ் எழுதிவிட்டு அது டக்குன்னு அவங்க விஜயோட கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது தப்பா போயிடும். அப்போ எனக்கு இருந்த ஒரே டென்ஷன் என்ன, விஜய் சார் இப்போ பேசும்போது அஜித்தை யாரும் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த நேரத்துல ஃபுல்லா கனெக்ட் பண்ணாங்க. பேசி போய் பழகிட்டாங்களா, யாரா தலை யாரா மலை என்னடான்ட்டு. அது மாதிரி அஜித் சார் பேசும்போது ரொம்ப கவனம் இருந்தேன், எங்கேயுமே இருந்துடக்கூடாது. சில நேரத்தில் அஜித் சார் ஒரு டைலாக் சொல்லுவார், இப்படி போட்டுக்கலாமான்ட்டு. நான் டக்குன்னு யோசிச்சு பார்ப்பேன், இப்படி போட்டோ கரெக்டாக விஜய் சார் மாதிரி இருக்கும். அப்படி இல்லை சார், அது டக்குன்னு விஜய் சார் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ விட்டுருங்க ஜி அப்படிவார். எனக்கு இந்த டென்ஷன் வந்து மற்ற வேறு டென்ஷன் இல்லை. ஒரு 2 வச்சு பண்ணதில்ல இவரை தாக்கி அவர் பேசின மாதிரியோ அவரை தாக்கி இவர் பேசின மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறது எனக்கு ஒரு டேட் டென்ஷன். ஆனா சார் இப்போ அஜித் சார் அந்த இப்போ வேண்டாம் அப்படின்னு இல்ல வேண்டாம் அப்படிங்கறது தாக்கி பேசணுங்கிறது அவங்க இன்டென்ஷனா இல்லை.
இல்ல அவரு கூட நினைச்சு சொல்ல மாட்டாரு. ம். அவருக்கு தோண சொல்லுவாரு. இந்த மாதிரி வில்லன் நினைச்சு பண்ணுவாரு. ஆ. நான் உஷாரா இருக்கணும்ல. ஆமா. இவரை பேசிட்டு போயிருவாரு. நாளைக்கு ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டானா, அப்ப அதை நினைச்சு பார்ப்பேன். அவன் ம். இது சொன்னா டக்குனு ஆடியன்ஸ் வந்து விஜய் சொல்றாருன்னு நினைச்சிருவாங்க. ம். அப்படி அது அது மாதிரி நினைச்சு நடக்கும். ஆனா சார் இப்போ வரைக்குமே சோசியல் மீடியால நான் இப்பவும் பார்த்தேன் ரீசெண்டா அவங்க எல்லாரும் சொல்றது திருப்பாச்சி வந்து சன் டிவில இப்போ வரைக்கும் இந்த பிரைம் டைம்ல போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னது வந்து பாருங்க, திருப்பாச்சி படம் வந்து இவ்வளவு வருஷம் கடந்தும் அந்த பிரைம் டைம்ல இருக்கு. எப்பயாவது யோசிச்சது இவ்வளவு வருஷம் கடந்தும் அந்த 20 வருஷம் ஆயும் ஆமா ஆமா. இருக்கு அப்படின்னு. அவங்க ஒரு வருஷத்துக்கு 10 15 ரூபா போட்டுருவாங்க. ஆமா. சண்டே தான் போடுவாங்க. நான் கூட கேட்டேன், ஒரு சண்டே ஒரு நிகழ்ச்சி போகும்போது நான் இங்கேயே கேட்டேன், என்ன சார் மாசுக்கு ஒரு 2 ரூபா போட்டுறீங்களே, படம் ரிலீஸ் ஆகி 18 வருஷம் ஆகி போட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கும் டிஆர்பி ரேட்டு இறங்காத படம் அப்படி. அப்போ ஒரு டிஆர்பி இதுல வந்துருந்துச்சு யூடியூப். பார்த்தா அந்த திருப்பாச்சி போட்ட அன்னைக்கு நிறைய சீரியல் டிஆர்பி போட்டிருந்தாங்க. அப்போ சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு, அந்த படம் அன்னைக்கு போட்டிருக்காங்க. அந்த டிஆர்பி திருப்பாச்சி எல்லாத்திலும் டிஆர்பி ஏறி இருக்கு, அதான் டாப்ல இருக்கு. அப்பதான் நினைச்சேன், இப்போ அதனால தான் அவங்க வந்து அடிக்கடி போட்டுக்கிருக்காங்க. அப்போ சொன்னாங்கன்னா, என்னைக்கு டிஆர்பி இறங்குதோ அப்போ நாங்களும் போகிறத பரப்போம், இன்ன வரைக்கும் இறங்கலையே நாங்கள் என்ன விடணும். அப்போ ஆக்சுவலி திருப்பாச்சி வந்து சன் டிவிக்கு இப்போ சொத்தா போச்சு. கண்டிப்பா சார். அண்ட் இப்போ எல்லாரும் அதிகமா அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தோம், திருப்பாச்சி பார்த்தா வந்து தல அஜித் சார் உங்ககிட்ட அந்த கதை கேட்டாரு அப்படிங்கிறது. அது உண்மையா சார்? அது ஆக்சுவலி எப்படி நடந்தது? திருப்பாச்சி பார்த்துட்டு இல்லை, திருப்பாச்சி ரிலீஸ் ஆச்சு, ஹிட் ஆயிருச்சு. அப்புறம் சிவாசியும் போயிட்டு இருக்கு. எனக்கு ஏவிஎம்ல இருந்து ஃபர்ஸ்ட் அழைப்பு வந்துச்சு. ஓகே சார். கூப்பிட்டு பேசினாங்க. நான் கூட நம்ம பேனல் படம் பண்ணணுவாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள போகிறதுக்கு நல்லா ஒரு 10 ரூபா லட்சம்லாம் கொடுத்து உள்ள போயிருக்கேன். ஓ அந்த மாதிரி உள்ள விட மாட்டாங்க, அப்பெல்லாம் உள்ள போனது. இன்னைக்கு அவங்களே கூப்பிடுறாங்க. அவன் இன்னொன்று ஏவிஎம் படம் அப்போ முரட்டு கலசா கலவட உள்ளவன், வாயும்புலி இல்லை ஏவிஎம் படம்னாலே போய் பெரிய விஷயம் கிரேஸ். இப்போ ஆனால் அவன் கமர்ஷியல் அப்படி இருக்கும். இன்னைக்கு அவங்க பேனர்லேயே படம் கொடுக்குறாங்க, பெரிய விஷயம். இன்னொன்று நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் பார்த்தது முரட்டுக்கலை. ஓகே. ஷூட்டிங் வேடிக்கை வைப்பும்ல, எங்கள் ஊர் பக்கத்தில் பாகனேரி, அங்கேதான் முரட்டுக்கலை ஷூட்டிங் நடக்குது. எந்த பாட்டுனா பொதுவாக எம்மனசு அந்த சாங்ல அந்த குரல் பார்க்குறோம். முதல் ஏவிஎம் படத்தை வேடிக்கை பார்த்தோம், ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தோம். இன்னைக்கு அவங்களும் கூப்பிடுவாங்க, சந்தோஷம். அப்புறம் சொன்னாங்க ஹீரோ அஜித்ன்ட்டு. எனக்கு சார் என்னடாது, நம்ம 2 படம் விஜய் படம். எனக்கு இண்டஸ்ட்ரியில் அப்போ வந்து விஜய் பட இயக்குனர் ஆகிப்போச்சு, தொடர்ந்து பண்ணுறோம்ல. அப்போ எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு ஐயப்பாடு. நான் இப்போ கேட்டேன், சரவண சார்ட்டே கேட்டேன், சார் நான் டைரக்டர் அஜித் சார் சொல்லிட்டீங்களான்ட்டு. ஏன்னா அவரு ஒருவேளை அவர் இவ்வளோ முடிவுன்ட்டு, அப்போ நான் அவரு வேணாட்டாருன்னா 2 படம் விஜய் வச்சு பண்ணியிருக்கோம், அவர் வேணாட்டாருன்னா இல்லை அஜித் சார்லாம் சொல்லி அவர் சொல்லித்தான் உங்களோட கூப்பிட்டு பேசுகிறோம். நம்ம கொஞ்சம் நிம்மதி இருந்துச்சு. ஓகே, அப்போ தெரிஞ்சுதான் கூப்பிட்றாங்கன்ட்டு. ஆமாம், அதுக்கு அப்படி தான் கமிட் ஆகி பண்ணது. தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னும் 2 படத்தோட வந்து இப்போ கோட் திரைப்படம், இன்னும் ஒரு திரைப்படத்தோட தன்னோட திரைப்பயணத்தை வந்து முடிச்சுக்கிறேங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலி அவரை வச்சு ஒரு படம் எடுத்த டைரக்டராகவும் சரி, ஒரு தமிழ் சினிமாவோட ரசிகராகவும் சரி, இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார்? இல்லை, எனக்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. விஜய் சார் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், இதுதான் அந்த முடிவை அவர் மாற்றிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இப்போ சீமான் சொல்றாங்க, அவர் வந்து இன்னைக்கு 150 கோடி சம்பளம் வாங்குறாரு, அதை விட்டுட்டு வர்றாரு. அது சில பேருமே பேசுறாங்க. ஆமா சார். அப்போ இத்தனை கோடி வருமானத்தை விட்டுட்டு வராரு, அரசியல் வராரு அப்படின்றாரு. எனக்கு விஜய் சார் 150 கோடி வருமானம் இருக்கு, சம்பளம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு வராங்கிறது எனக்கு அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு விஜய் சார் ஒரு படம் நடிச்சாருன்னா அதன் மூலியமாக எத்தனை டெக்னீஷியன் உழைக்கிறாங்க, எத்தனை ஜூனியர்ஸுக்கு வருமானம் வருது. ஆமா, எத்தனை சினிமா தொழிலாளர்கள், எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு விஜய் படத்துல அவங்க வருமானம் வருது. ஒரு செட்டுக்குள்ள கார்பெண்டர் வேலை எவ்வளவு உழைக்கிறாங்க, செட்டாளுக்கு எத்தனை பேர் உழைக்கிறாங்க, ஆர்ட் டைரக்டருக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா இவர் வாங்குற 150 விடுங்க, 1000 தொழிலாளருடைய வருமானம் இருக்குல்ல. ஆமா, அது போகுது. அப்போ நீங்க நாங்க ஏன் விஜய்லாம் வேற ஆர்டிஸ்ட்லாம் நீங்க கேட்கலாம், மற்ற பட்ஜெட் வேற, மற்ற டெக்னிக். இப்போ நம்ம வந்து விஜய் சார் படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு கேமராமேன், ஒரு ஆர்ட் டைரக்டர், ஒரு மற்ற ஆர்டிஸ்ட் வாங்க சம்பளம்ங்கிற வேற. ஒரு சின்ன ஒரு ஹீரோ படத்தில் அதே ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது அவங்க சம்பளம் வேற, அது டெக்னிக் சம்பளம் வேற.
சரி, இது வந்து நிறைய ஒரு டெக்னிக்கல் உங்களால சம்பாதிக்கிறாங்க. உங்களால எது இப்போ சின்ன படம், சின்ன படத்துக்கு வந்து க்ரௌடு திருவிழா க்ரௌடுன்னா 300 பேர் 400 கூப்பிடுவாங்க. புரியுது சார். சின்ன கோயில் வச்சுக்குவாங்க, ஒரு 500 பேர் தான். ஆமா. ஆனால் விஜய் 5000 பேர் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த 5000 பேர் குறைக்காம 5000 பேருக்கு சாப்பாடு, அவங்க சம்பளம். எனக்கு விஜய் சார் வந்து ஒதுங்கன்னா இத்தனை பேரோட தொழிலோட வருமானம் போகுது. நான் அது ஒன்று, அதுக்காக ஒரு நடிக்கணும். இன்னொன்று, நீங்கள் சினிமாவை விட்டு விட்டு தான் அரசியல் பயணம் மேற்கொள்ளுங்கிற இதுவும் இல்லை. புரியுது. சினிமாவில் இருந்துகிட்டே அவர் அரசியல் பயணம் மேற்கொள்ளலாம். ஏன்னா சினிமா தானே உங்களுக்கு சினிமா புகழ், சினிமா தான் அதுதான் உங்களுக்கு அரசியலுக்கு அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை இல்லாமல் இதுக்கு நீங்கள் வீடு கட்ட போறீங்க. அப்போ இந்த அஸ்திவாரத்தை வச்சுங்க. சினிமா புகழ் தானே விஜய் சார், நடிகர் விஜய்னா நடிகர் விஜய் தானே. ஆமா. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டர் போட்டால் போதும் உங்களுக்கு. ஆமா. மற்ற அரசியல் வந்து 10 மேடையில் பேசுகிற ஒரு பேச்சை விஜய் சார் ஒரு ட்விட்டர் போட்டால் போதும். அதுக்கு காரணம் என்ன? சினிமா புகழ். ஓகே, அப்போ நீங்கள் வந்து தெரு தெருவா ஊர் ஊரா நடவேடம்லாம் போய் கட்சி வளர்க்கணும் அவசியம் இல்லை. புரியுது சார். சினிமாவில் ஒரு டைலாக் வச்சப்போ, ஓகே, இப்போ கத்தியில் ஒரு டைலாக் வச்சிட்டார், பிரச்சனை ஆயிடுச்சு, ரெண்டா பிடிச்சி வராரு. அப்போ நீங்கள் ஆடியோ லிஸ்ட்ல இருந்து ஒரு வசனம் பேசினா போதும், ஏதாவது பேசினா அது பெரிய வைரலாக. அப்போ நீங்க மற்ற அரசியல்வாதிகள் வேற, நீங்க வேற. அப்போ அவங்களுக்கு மேடை பேச்சு தான் அஸ்திவாரம். உங்களுக்கு சினிமா புகழ் தான் அஸ்திவாரம். நீங்க வந்து அழகா சினிமாவிலேயே மக்களுக்கு கருத்து சொல்லுங்க. எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் கலைஞர் வந்து பேசியே கட்சி வளர்ச்சார். எம்ஜிஆர் வந்து இங்க மேடை பேச்சுல வல்லவர், அவரு பேச்சுத்திறன் உள்ளவரா இல்ல? அவரு எங்க மக்கள் மனசை பிடிச்சாரு? திரை. அப்ப திரை சக்திங்கிறது மகாசக்தி. கண்டிப்பா. ஆமா, அது எம்ஜிஆர் பயன்படுத்துற மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. எம்ஜிஆர் சிஎம் வரைக்கும், அதாவது அந்த தேர்தலில் நின்று சிஎம் கேண்டிடேட் நின்னார், அதில் ஜெயிக்கிற வரைக்கும் நடிச்சுட்டு இருந்தார். நாளைக்கு பதவியேற்பு, இன்னைக்கு நைட்டு முழுக்க டப்பிங் பேசுறாரு. மதுரை சுந்தரம் பாண்டியன் ஒரு படம், டப்பிங்கை முடிச்சு விட்டு வீட்டுக்கு குளிச்சுட்டு அப்படியே போய் பதவி ஏற்றார். அவர் சிஎம் அந்த பதவி வைக்கிற நேரத்தில் அவர் நடிச்சிருந்த படம், எலெக்ஷன் அப்போ நடிச்சிருந்த படம் 3 படம். அது முடிஞ்சு போச்சு. உன்னை விட மாட்டேன், மக்கள் என் பக்கம், அண்ணா என் தெய்வம். இது 3 கரண்ட்ல இருக்கு. அப்போ எலெக்ஷன்ல போய்கிட்டு இருக்காரு. அவர் என்ன ஒருவேளை சிஎம் ஆகிட்டும் அதை நடிச்சு முடிச்சு கொடுக்கலாம்னு ஒன்று என்ன இருந்திருக்கலாம். ஆனால் சிஎம் ஆனதுக்கப்புறம் அது பிரச்சனையாகுங்கிறதுக்காக அந்த படம்லாம் அப்படி நின்று போச்சு. அதனால விஜய் சார் வந்து நீங்கள் சினிமா விட்டுட்டு நடிக்கிற விட்டுட்டு தான் அரசியல் போகணும், ஜெயிக்க முடியுங்கிறது இல்லை. நீங்கள் இங்கே இருந்துட்டு அங்கேயும் ஜெயிக்க முடியும். சினிமா விட்டுறாதீங்க. கண்டிப்பாக. நீங்கள் இளைய தளபதி இருந்தீங்க, நீங்கள் தளபதி ஆகிட்டீங்க, தலைவர் ஆகிட்டீங்க. தலைவர் வேற, தளபதி வேற. உங்களுக்கு தளபதியாகவும் இருங்க. நிறைய விஷயம் பேசணும் சார், உங்களோட ஜேர்னி பற்றி, இப்போ இருக்கிற சினிமா பற்றி பேசணும் சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.